நீ போயிடு, தயவு செஞ்சு என் வீட்டை விட்டு நீ வெளியே போயிடு. என்னோட உயிரை விட உன்னோட பணம் பெருசாடா. இந்த வீட்ல தான் என்ன பலி கொடுத்தாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போகணும்டா. நீ ஒரு வேலை செய்யணும்டா. என் பகைய தீர்த்துக்கணும்டா. என் பேரு அவந்திகா. என் ஊரு நெடுங்கையூருங்கிற ஒரு கிராமம். பிரேக்ஃபாஸ்ட் பேங்காக்ல, காஃபி கொலம்பியால, லஞ்ச் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல, ஸ்நாக்ஸ் சிங்கப்பூர்ல, டின்னர் துபாயில. This is Queen Avantika's order. எதுக்கு நீ சிரிக்கிறீங்க? சிரிக்காம பின்ன ஏன் உனக்கு இந்த மகாராணி பைத்தியம்? உன் அப்பா அம்மா உனக்கு அவந்திகான்னு பேர் வச்சிருக்காங்கன்னு என்னமோ உண்மையாவே நீ உஜ்ஜயினி ராஜ்யத்துக்கு மகாராணி மாதிரி ஃபீல் பண்ற? உனக்கு எதுக்குடி இந்த பகல் கனவெல்லாம்? உங்க கனவு ஆசை எல்லாம் நிச்சயம் நிறைவேறும். நான் சொல்றத மட்டும் செய்யுங்க போதும். உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு உன் அக்காவும் மாமாவும் ஆசைப்படுறாங்க. ஆனா உன் ஆசனோ மலைக்கு மேல இருக்கு. அழகான புருஷன், கண்ணாடி மாளிகை மாதிரி வீடு, ஆசையெல்லாம் தீர்த்து வைக்கிற அளவுக்கு பணம், இதெல்லாம் ஒரு ஃபேமிலி பேக்கா கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இந்த ஆசைலாம் நிறைவேறணும்னா சாதாரண ஜாதகம் இல்ல, உயர்ந்த ஜாதகத்துல பிறந்திருக்கணும். உங்க தங்கச்சி ஜாதகம், நட்சத்திரம், ராசி எல்லாமே பொருத்தமா இருக்கு. ஒரே ஒரு தடவை கூட்டிட்டு போய் பாபா முன்னாடி நிக்க வச்சாலே போதும். உங்களுக்கு மகா யோகம் கிடைக்கும். பணம், பங்களா, காருங்கன்னு எல்லாமே உங்களுக்கு சொந்தமாயிடும். நீங்க சொல்றதுலாம் உண்மையா சார்? என் பேச்ச நம்புங்க. இந்த சின்ன வீட்ல வாழ முடியாம, முன்னேற வேண்டிய உயரத்துக்கு முன்னேற முடியாம அன்னாடங்காட்சி மாதிரி நாங்க இங்கேயே கிடக்குறோம். இன்னைக்கு ஏதோ உங்க தயவால எங்களுக்கு உண்மையிலேயே ராஜயோகம் அடிக்கும்னா அதுக்காக என் தங்கச்சியை பலி கொடுக்கறதுக்கு நான் தயாரா இருக்கேன். கடவுளே, என்ன கார்லயும் விமானத்திலயும் கூட்டிட்டு சுத்துற புருஷனா கொடுப்பா ப்ளீஸ். அவ்வளவு ஆசை வேலைக்கு ஆகாதுமா. நான் ஒன்னும் அதிகமா ஆசைப்படலையே, ஒரு அழகான வாழ்க்கையை தானே கேக்குறேன். அப்படிதானே? உங்க தங்கச்சி எங்க? இதோ இப்பவே கூப்பிடுறேன்.